தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் வசனங்கள் 1 10 முடிய உள்ள வசனத்தில் இயேசு 4000 பேருக்கு உணவு அளிக்கின்றார். அவரை நாடி வந்த மக்களை பட்டினியால் சாகவிடாமல் அனுப்பாமல் அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்க முயற்சி செய்கின்றார். அது பாலைவனம், அங்கு உணவு கிடைக்க வழியில்லை. அதனால் தன்னுடைய சீடர்களை நோக்கி, உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்க, அவர்கள் 7 அப்பமும் சில மீன் துண்டுகளும் இருக்கின்றன என்று கூறுகின்றார். அவற்றை அவர் பலுகி பெருக செய்து அதை அங்கு உள்ள மக்களுக்கு பரிமாற சொல்கின்றார். அவர்களும் வயிறார உண்ட பின் இயேசுவை புகழ்ந்து விட்டு சென்றார்கள் என்ற நற்செய்தி நமக்கு கூறப்படுகின்றது. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இயேசுடைய பரிவும் இரக்கமும் நமக்கு இங்க தெல்ல தெளிவாக காணப்படுகின்றது. இயேசு எவ்வளவு புதுமைகள் செய்தார். அவைகளிலே மிகவும் முக்கியமானது, உயர்ந்தது என்னவென்றால் பசித்தோருக்கு உணவளிப்பது. தன்னை நாடி வந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதுதான் ஒரு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கின்றது என்பதை உணர்ந்த இயேசு தன்னை நாடி வந்த மக்களை பட்டினியால் பாலைவனத்தில் சாக விடாமல் அவர்களுக்கு வேண்டியதை தருகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இந்த நற்செய்தி நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், நம்மிடம் நாடி தேடி வருகிறவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வோம். அது சிறு உதவியாக இருந்தாலும் சரி, பெரிய உதவியாக இருந்தாலும் சரி, அதை செய்ய முயற்சி செய்வோம். என்னால் முடியுமா, முடியாதா, ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் எழுப்பிக் கொண்டு இருந்தோம் என்றால் நம்மால் எந்த உதவியும் செய்ய முடியாமலே போய்விடும். ஆகவே சிந்திப்போம், இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம், ஏழைகளின் இறைவனை காண்போம். இறைவனுடைய அன்பும் அரவணைப்பும் பரிவும் நம்மோடு இருப்பது போல நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளின், முக்கியமாக பசியால் வாடுபவர்களுக்கும் தேவையில் இருப்பவர்களுக்கும் நம்மாலான உதவியை செய்ய முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.